ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஒரு மனிதன் உத்தமனாய் நடந்தால் அவனுடைய நாட்கள் கர்த்தருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அவனுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதுவும் ஆண்டவர் அத்தோடு அவர் விடவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உத்தமர்களாய் அவர்கள் நடந்திருந்தால், உத்தமர்களாய் நாம் நடந்திருப்போமானால் ஆபத்து காலத்துல நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அது மட்டுமல்ல, பஞ்ச காலத்துல கூட நம்ம திருப்தியா இருப்போமா. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த உத்தமம் தான். இன்றைக்கு நம்மளிடத்துல அந்த உத்தமம் இருக்கிறதா? நம்ம சின்ன காரியத்தை கூட போய் சொல்றோம்ல. யாராவது ஒருத்தவங்க ஏன் வரலன்னா உண்மையை சொல்றதுக்கு நம்மளுக்கு வாய் வர மாட்டேங்குது. உடனே என்ன பண்றோம்? போய் பேசிடுவோம். என்னன்னா, இல்லாதவங்கள இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு லீவ் எடுக்க வேண்டியது, இல்லாதவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு லீவ் எடுக்க வேண்டியது, இல்லைன்னா தானா கீழே விழுந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல வேண்டியது. இப்படி நிறைய பொய்களை, அதாவது எனக்கு லீவு வேணும்ன்றத சொல்றதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லாம அதை மறைக்கிறதுக்காக, நம்மளுடைய தேவையை சந்திக்கிறதுக்காக அநேக பொய்களை சொல்றோம். இது அருவருப்பான காரியம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனாய் நடந்தா உனக்கு ஆபத்து காலத்துல கூட நீ பயப்பட மாட்ட, நீ வெட்கப்பட்டே போக மாட்ட. ஏன்னா உன் கை சுத்தம், உன்னுடைய நாவு சுத்தம், உன்னுடைய செயல் சுத்தம், நடக்கை சுத்தம். நீ உத்தமனாய் இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நம்மள எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பாராம். சந்தோஷமா நம்மளுடைய சுதந்திரம் இங்க நிலைச்சிருக்குமா, பட்டினிக்கான காலத்துல கூட, பஞ்ச காலத்துல கூட நம்மள திருப்தியாய் மாற்றுவாராம். இப்படிப்பட்ட சகல சலகரணைகளும் அந்த உத்தமர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம உத்தமமா இருக்கிறோமா? எப்படி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாம். முடிந்த வரைக்கும் நம்ம உத்தமமாய் இருக்கும் போதுதான் கர்த்தரும் நம்ம மேலே பிரியமாய் இருப்பார். அவருக்கு பொய்யின் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்லுகிறதுல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கு ஆப்போசிட் வச்சுக்கோங்க. உத்தமமா இருக்கவங்க கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச பிள்ளைங்களா நம்ம மாறலாமே. சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், உண்மையே நடப்போம். கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, உத்தமமாய் நடக்கக்கூடிய ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சின்ன சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், அநேக பொய்களை சொல்லி, அநேக மாய்மாலங்களை பேசி ஆண்டவரே நாங்கள் தப்பித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே ஆபத்திலே மாட்டாதபடிக்கு நாங்க திருப்தியா இருக்கணும்னா, எங்களுடைய சந்ததிகள் சுதந்திரிக்கணும்னா, எங்களுடைய நாட்கள் நன்மையாய் இருக்கணும்னா ஆண்டவரே, நாங்கள் உத்தமமாய் நடக்கணும் ஆண்டவரே. எங்களை நீங்க மாற்றுங்க. உடைய ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்களோட சிந்தையிலிருந்து ஆண்டவரே, எங்களோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே, உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. கழுவுங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உண்மையை ஆண்டவரே தரித்து கொண்டிருக்கிறவர்களா இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் பேசும்போது உண்மையாய் நடக்க, உண்மையாய் பேச, உண்மையாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல உறக்கத்தை தாங்க, நல்ல பலனை தாங்க, பலவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. இன்று இரவு ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிதான் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த காரியத்துக்காக விடாப்படியா உங்களுடைய பலிபீடத்துல உட்கார்ந்துருக்காங்களோ ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய செவிகள் கேட்க வார்த்தைகளை பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஜெபத்துக்கு நீங்க பதில நீங்க தரப்போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.